மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் 15 ஆண்டுகால கொடூர ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி சரித்திர வெற்றியை பதிவு செய்திருக்கும் நிலையில் இந்த அரசியல் மாற்றத்தை வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் பார்க்காமல் இந்தியாவின் கிழக்கு எல்லையில் விழுந்த ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்க்கிறார். கொல்கத்தாவின் வெற்றி மேடையில் முழங்கிய அமித்ஷா, இனி மேற்கு வங்கத்தின் எல்லைகள் வெறும் கோடுகளாக இருக்காது, அவை ஊடுருவ முடியாத இரும்பு திரையாக மாறும் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தியிருக்கிறார். மேலும் அமித்ஷா போட்டிருக்கும் மெகா ஸ்கெட்ச் அம்மாநிலத்தின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கப் போகிறது. பல ஆண்டுகளாக மம்தா அரசு நிலம் ஒதுக்க தவறியதால் தடைபட்டிருந்த 127 கிலோமீட்டர் தூர எல்லை வேலி அமைக்கும் பணிகளை அடுத்த சில மாதங்களுக்குள் போர்க்கால அடிப்படையில் முடிப்பதே புதிய அரசின் முதல் இலக்காகும். எல்லை வழியாக நடக்கும் ஊடுருவல் என்பது வெறும் மக்கள் தொகை மாற்றம் சார்ந்தது மட்டுமல்ல, அது தேசத்தின் பாதுகாப்பை சிதைக்கும் ஒரு எல்லை பயங்கரவாதமாகும். குறிப்பாக எல்லை தாண்டி வரும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் மற்றும் மியான்மர் போன்ற அண்டை நாடுகளின் பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்குள் கலவரங்களை தூண்ட இந்த நிலப்பரப்பை பயன்படுத்திக் கொள்வதை இனி இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க தயாராகி வருகிறது மத்திய அரசு. பசு கடத்தல் என்ற பெயரில் நடக்கும் சர்வதேச நிழல் உலக கும்பல்களின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், அதன் மூலம் கிடைக்கும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்கவும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஏற்கனவே முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாதங்களுக்குள் ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து வெளியேற்றும் பணிகள் தொடங்கும் என்றும், எளிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் கடத்தல் கும்பல்கள் மேற்கு வங்க மண்ணில் இருந்து அடியோடு வேரறுக்கப்படும் என்றும் அமித்ஷா அளித்த வாக்குறுதி அம்மாநில மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. வெறும் அரசியல் லாபத்திற்காக எல்லை பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்ட மம்தா பானர்ஜியின் சித்தாந்தத்தை வீழ்த்தி தேசியவாத கொடியை ஏற்றியுள்ள அமித்ஷா இனி கங்கோத்ரி முதல் கங்கா சாகர் வரை இந்தியாவின் கிழக்கு வாசல் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை உரக்கச் சொல்லியிருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அவர் அறிவித்துள்ள 6 மாத கால அவசர திட்டம் என்பது போதைப் பொருள் ஒழிப்பு, எல்லை சீல் வைப்பு மற்றும் பொது சிவில் சட்ட அமலாக்கம் என பல பரிமாணங்களை கொண்டது. சுவேந்து அதிகாரியின் தலைமையில் அமையவுள்ள புதிய அரசு அமித்ஷாவின் இந்த வியூகத்தை அடிபிசகாமல் செயல்படுத்தும் போது மேற்கு வங்காளம் இந்தியாவின் பாதுகாப்பான மற்றும் வளமான மாநிலமாக உருவெடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை.